السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله يحب التوابين ويحب المتطهرين. وقال تعالى: إن الله يحب الذين يقاتلونه في سبيله. قال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الحدي حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு இந்த வார்த்தை எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு வார்த்தை. யாராவது நம் மீது அன்பு செலுத்த மாட்டார்களா என்ற ஏக்கம் பெரும்பாலான மனிதர்களுடைய உள்ளங்களில் பொதுவாக இருப்பதை பார்க்கிறோம். ஒரு சிலர் வேண்டுமானால் விதிவிலக்காக என்னை யாரும் நேசிக்க தேவையில்லை, எனக்கு யாருடைய அன்பும் தேவையில்லை என்று ஒரு சிலர் விதிவிலக்காக சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், மனிதர்களில் அதிகமானவர்களுக்கு நம்மீது யாராவது அன்பு செலுத்தினால், நம்மை யாராவது நேசித்தால் ஆறுதலாக இருக்குமே என்ற எண்ணம் பரவலாக இருப்பதை பார்க்கிறோம். அதற்காக பல வகையான முயற்சிகளை நாம் செய்கிறோம். ஒருவருடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் என்ன செய்தால் அவர் சந்தோஷப்படுவார், நாம் எதை செய்தால் அவருடைய அன்புக்கு சொந்தக்காரர்களாக ஆகலாம் என்று தேடி தேடி பல்வேறு முயற்சிகளை செய்கிறோம். இன்னும் சிலர் மற்றவர்களுடைய அன்பை பெறுவதற்காக தங்களை தாங்களே வருத்தி கொள்ளக்கூடிய நிலையை எல்லாம் பார்க்கிறோம். நாம் இப்படியெல்லாம் செய்தால் அவர் நம் மீது அன்பு செலுத்துவாரா, அதனால் நமக்கு ஏதாவது பயன் கிடைக்குமா, அப்படியே அவர் அன்பு செலுத்தினாலும் அந்த அன்பு உண்மையானதாக இருக்குமா, நிலையானதாக இருக்குமா, எதுவுமே தெரியாது. ஆனாலும் எப்படியாவது மற்றவர்களுடைய அன்பை பெற்றுவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அன்பானவர்களே, உறுதி இல்லாத இந்த அன்பு நமக்கு கிடைப்பதற்காக கடுமையான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நாம் என்றாவது அல்லாஹ் என்னை நேசிக்க வேண்டும், அல்லாஹுடைய அன்புக்கு சொந்தக்காரனாக நான் ஆக வேண்டும், நான் ஒரு இறை நேசராக ஆக வேண்டும், இப்படி சிந்தித்திருப்போமா? யார் யாரையோ இறை நேசர்கள் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இஸ்லாமிய சமூகத்தில் வலிமார்கள், இறை நேச செல்வர்கள், இறை நேசர்கள், அவுலியா அல்லாக்கள் என்று ஒரு தனி சாதியே இருப்பது போன்ற மாயை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் என்றாவது நான் இறை நேசனாக ஆக வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்புக்கு சொந்தக்காரனாக ஆக வேண்டும், எத்தனை பேர் யோசித்திருப்போம்? அப்படியே யோசித்தாலும் அதற்காக ஏதாவது முயற்சி செய்திருப்போமா? அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அது நமக்கு கிடைப்பதற்கு என்ன செய்திருக்கிறோம்? இப்படி பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய, செயல்படுத்த வேண்டிய தேவை உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். அன்பு செலுத்துவதில் அல்லாஹ் எத்தகையவன்? அல்லாஹ் நம் மீது அன்பு செலுத்த ஆரம்பித்து விட்டால் நம்முடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கும்? அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய முயற்சிகள் என்னென்ன? இது போன்ற பல்வேறு கேள்விகளுக்குரிய பதிலைத்தான் நீங்களும் இறை நேசராகலாம் என்ற தலைப்பின் கீழ் சுருக்கமாக இன்றைய ஜும்ஆவுடைய சிந்தனையாக நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு செலுத்துவதில் அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? இந்த கேள்விக்கான விடையை தெரிந்து கொண்டால்தான் அதை பெறுவதற்கான முயற்சி நம்மிடத்தில் உருவாகும். தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது திருக்குர்ஆனில் ஒவ்வொரு அத்தியாயத்தின் முதல் வசனமாகவும் அல்லாஹ் இப்படி அறிமுகப்படுத்துகிறான்:
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு துவங்க வேண்டும். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். உங்களுடைய, என்னுடைய, உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மனிதர்களுடைய அன்புக்கு ஒரு எல்லை, ஒரு அளவு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அன்பு எப்படிப்பட்டது? அளவில்லாதது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு அத்தியாயத்துடைய முதல் வசனமாகவும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை அல்லாஹ் அருளி இருக்கிறார். 9வது அத்தியாயத்திற்கு பிஸ்மில்லா இல்லை, நீங்கள் எப்படி ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் பிஸ்மில்லா என்று சொல்லுவீர்கள்? இப்படியெல்லாம் சில கேள்விகள் வரலாம். சூரத்து தௌபா தனி அத்தியாயமா, அதற்கு முன் உள்ள அத்தியாயத்தோடு சேர்ந்ததா? அது தனி விளக்கம். புரிந்து கொள்வதற்குரிய விஷயம் என்ன? அத்தியாயங்களை அல்லாஹ் இப்படி துவங்குகிறான், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரால். அல்லாஹுவின் பெயரால் என்று சொல்லி இருந்தால் கூட யாரும் எதுவும் கேட்க முடியாது. அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறோம். அவன் எப்படிப்பட்ட அல்லாஹ்? அளவில்லாத அன்பாளன். அப்படி என்றால் அன்பு செலுத்துவதில் அல்லாஹ்விடத்தில் எந்த கஞ்சத்தனமும் இல்லை. அன்பு செலுத்துவதில் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எந்த தயக்கமும் இல்லை. அதை பெறுவதற்கு நாம் தயாராக இல்லையே தவிர அல்லாஹ்வுடைய அன்பு என்பது அளவில்லாதது. அந்த அன்பை அல்லாஹ் யார் மீதாவது செலுத்திவிட்டால் அவர்களுடைய நிலை எவ்வளவு உயர்ந்தது அதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். 10வது அத்தியாயம் 62, 63வது வசனங்களிலே பேசுகிறார். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். யார் அல்லாஹ்வுடைய நேசராக ஆகிவிடுகிறாரோ அவருக்கு எந்த பயமும் இல்லை, அவர் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, எதை பற்றிய பயமும் அவருக்கு இல்லை. உலகத்தில் கவலை இல்லாத, பயம் இல்லாத மனிதர் யாராவது இருக்கிறாரா? அந்த பக்கத்து தெருவில் ஒருத்தர் இருக்கிறார், அவர் எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டார், அவர் எதை பத்தியுமே பயப்பட மாட்டார். சொல்ல முடியுமா? வார்த்தைக்கு சொல்லலாம். அவர் கேள்விப்பட்டார், நான் உங்ககிட்ட சொன்னா நான் எதை பத்தியும் பயப்பட மாட்டேன், எது பற்றியும் கவலைப்பட மாட்டேன்னு உனக்கு எப்படிப்பா தெரியும்? சண்டைக்கு நாம் வேண்டுமானால் அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக சொல்லலாமே தவிர அது உண்மையாக இருக்க முடியாது. எப்பொழுது நாம் அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்களாக ஆகிவிடுகிறோமோ, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று விடுகிறோமோ, பல நெருக்கடிகள், பல சிரமங்கள், பல குழப்பங்கள் இருக்கும், ஆனாலும் கவலையற்றவர்களாக, நிம்மதி பெற்றவர்களாக இருப்போம். அதற்குரிய வழி என்ன? அல்லாஹ்வுடைய நேசராக ஆகிவிட வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் இது குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். புகாரியில் இடம்பெறக்கூடிய 3209வது செய்தி. ஒரு மனிதரை அல்லாஹ் நேசித்து விட்டால் அதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடம் சொல்லுகிறான். ஜிப்ரீலே, இந்த அடியானை நான் நேசிக்க ஆரம்பித்து விட்டேன், எனவே நீங்களும் அவரை நேசியுங்கள். அல்லாஹ் ஒருவரை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் மலக்குகளுடைய தலைவர் ரூஹுல் குதூஸ் எனப்படக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சொல்லுகிறான், இந்த அடியானை நான் நேசிக்கிறேன், எனவே நீங்களும் அவரை நேசியுங்கள். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய நேசத்திற்கும் அந்த அடியான் சொந்தக்காரனாக ஆகிவிடுகிறான். வானத்தில் உள்ள அத்துணை மலக்குகளையும் ஒன்று கூட்டி அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்க ஆரம்பித்து விட்டான், எனவே நானும் அவனை நேசிக்கக்கூடியவனாக ஆகிவிட்டேன், நீங்களும் அந்த அடியானை நேசியுங்கள், நீங்களும் அவர் மீது அன்பு செலுத்துங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எந்த அடியானை அல்லாஹ் நேசிக்க துவங்கி விட்டானோ, எந்த அடியான் மீது மலக்குகளுடைய நேசம் கிடைத்து விட்டதோ, அந்த அடியானை உலகில் உள்ள எல்லா படைப்பினங்களும் நேசிக்கின்றன என்பதை உணர்த்தும் விதமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அந்த அடியானுக்கு உலகத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைத்து விடுகிறது. நம்முடைய கவலை தீரவில்லை, நம்முடைய பிரச்சனை முடியவில்லை, நம்முடைய குழப்பங்களுக்கு விளக்கம் கிடைக்கவில்லை, தொடர்ந்து நெருக்கடியில் இருந்து கொண்டிருக்கிறோம். என்ன காரணம்? உலகத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய போதுமான அங்கீகாரம் கிடைக்கவில்லை. ஏன் கிடைக்கவில்லை? அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய நேசம் ஏன் கிடைக்கவில்லை? அதற்கு தகுதியானவர்களாக நாம் இன்னும் நம்மை தயார்படுத்தவில்லை. என்னைக்காவது யோசிச்சிருப்போமா?
உலகத்தில் அங்கீகாரம் பெற்ற அடியானாக, கவலையற்ற அடியானாக, பயமில்லாத அடியானாக மாறிவிட்டால் வேறு என்ன வேண்டும்? நீங்களும் நானும் ஆசைப்படுகிறோம், ஆனால் கிடைக்கவில்லை. காரணம், அதற்குரிய தகுதியை நாம் நம்மிடத்தில் இன்னும் வளர்த்து கொள்ளவில்லை. என்ன செய்தால் நாம் அல்லாஹ்வுடைய நேசராக ஆக முடியும்? இந்த கேள்விக்கு திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 195வது வசனம், 2வது அத்தியாயம் 222வது வசனம், 3வது அத்தியாயம் 31வது வசனம், 3வது அத்தியாயம் 76வது வசனம், 3வது அத்தியாயம் 146வது வசனம், 10வது அத்தியாயம் 62வது வசனம், 3வது அத்தியாயம் 159வது வசனம், 49வது அத்தியாயம் 9வது வசனம், 61வது அத்தியாயம் 4வது வசனம். இத்துணை இடங்களில் அல்லாஹ் அதற்கான வழியை நமக்கு சொல்லித் தருகிறான். உனக்கு அல்லாஹ்வுடைய அன்பு வேண்டுமா? நீங்கள் அல்லாஹ்வுடைய நேசராக, இறை நேசராக ஆக வேண்டுமா? அதற்குரிய வழிகள் இதோ இருக்கின்றன என்று திருக்குர்ஆனில் குறிப்பிடப்பட்ட இந்த வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். முதலாவது வழி என்ன? திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 195வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், அஹ்சினு இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். நீங்கள் நன்மை செய்யுங்கள், நன்மை செய்வோரை அல்லாஹ் நேசிக்கின்றான். நன்மை என்று சொன்னால் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய நன்மை, உபகாரம், இஹ்சான் என்று சொல்லுவோம் அல்லவா? இந்த வார்த்தைக்கு நன்மை என்று மொழிபெயர்ப்பார்கள், உபகாரம், உதவி என்று மொழிபெயர்ப்பார்கள். நாம் எப்பொழுது மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்கிறோமோ அப்பொழுது அல்லாஹ்வின் நேசம் நமக்கு கிடைக்க ஆரம்பித்து விடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் இதற்கு மேலும் வலு சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. எந்த அடியான் மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறானோ அந்த காலமெல்லாம் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்வான். அல்லாஹ்வுடைய உதவி எப்போ கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்களாக நாம் ஆகிவிட்டால். அல்லாஹ்வுடைய நேசத்தை, அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கு, நாமும் இறை நேசராக ஆகுவதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய முதல் வழி, நாம் நம்மால் இயன்ற அளவிற்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக, மற்றவர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். யார் யாரையோ இறைநேசர் என்று புகழ் பாடுவது நம்முடைய வேலை அல்ல. அவர் இறைநேசராக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்மை நாம் இறைநேசராக ஆக்கிக் கொள்ள முடியும். அதற்கு குர்ஆன் சொல்லக்கூடிய வழி உபகாரம் செய்தல், இஹ்சான் செய்தல். இரண்டாவது வழியாக திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 222வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன். பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய, பாவ மன்னிப்பு தேடக்கூடிய அடியார்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். யார் பாவ மன்னிப்பு தேடணும்? யாருக்கெல்லாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டிய தேவை இருக்கிறதோ அவர்கள் அனைவருமே பாவ மன்னிப்பு தேட வேண்டும். யாருக்கெல்லாம் தேவை இருக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹ்மத் என்கிற நூலில் இடம்பெறக்கூடிய 21420வது செய்தி, மிக தெளிவான வாசகம். குல்லு பனி ஆதம யுஹ்திஉ பில்லைலி வன்னஹார். ஆதமுடைய மக்கள் அனைவருமே இரவிலும் பகலிலும் தவறு செய்யக்கூடியவர்கள். ஆதமுடைய மக்கள் என்று சொன்னால் நபிமார்கள் கூட அதில் அடங்குவார்கள். இதுதான் இஸ்லாமிய நம்பிக்கை, இஸ்லாமிய பார்வை. அப்படி என்றால் மனிதனாக பிறந்த எல்லோருமே பாவ மன்னிப்பு தேட வேண்டிய தேவை உள்ளவர்கள். யாரெல்லாம் இதை சரியாக செய்கிறார்களோ, யாரெல்லாம் இதை சரியாக செய்கிறார்களோ, இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன், பாவ மன்னிப்பு தேடுபவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். அதனால்தான் அன்னலம் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி. இதை ஓதி தினமும் நான் 70 முறை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். இன்னொரு ஹதீஸில் 100 முறை பாவ மன்னிப்பு தேடுகிறேன். எப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக திருக்குர்ஆனில் அல்லாஹ்வால் உறுதியளிக்கப்பட்ட, வாக்களிக்கப்பட்ட அன்னலம் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினமும் 70 முறை என்றும் 100 முறை என்றும் 2 அறிவிப்புகளாக பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்ற ஹதீஸில் பார்க்கிறோம். ஆனால் நானும் நீங்களும் சொல்லாமல் சொல்லுகிறோம். எப்படி தெரியுமா?
நான் எதுக்கு பாவ மன்னிப்பு தேடணும்? நம்மெல்லாம் பர்ஃபெக்ட். சொல்ல வாயை திறந்து சொல்றது இல்லை, நம்முடைய நடவடிக்கையால் நாம் அப்படி காட்டிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறார், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன். யார் பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இது இரண்டாவது வழி. மூன்றாவதாக அல்லாஹ் சொல்லுகிறான், இரண்டாவது அத்தியாயம் 222 அதே வசனம், பாவ மன்னிப்பு தேடுபவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று சொல்லக்கூடிய அதே வசனத்தில் அடுத்து சொல்லுகிறான், யுஹிப்புல் முத்ததஹிரீன். யார் தூய்மையானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அன்பானவர்களே, தூய்மை என்பது எல்லோரும் விரும்பக்கூடிய ஒன்று, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மற்றவர்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும், தூய்மை இன்றைய இந்தியா என்றெல்லாம் பேசுவார்கள். இஸ்லாம் அதை மார்க்க கடமையாக சொல்லுகிறது, ஈமானுடைய ஒரு பகுதியாக சொல்லுகிறது, இறை நேசத்தை பெறுவதற்குரிய வழியாக சொல்லுகிறது. நீங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். சிறுநீர் கழித்தால் தூய்மை, உலகத்தில் எந்த சித்தாந்தத்திலும் சொல்லப்படாத ஒரு வழிகாட்டுதல் சிறுநீர் கழித்துவிட்டு தூய்மை செய்தல். கழிவறையிலிருந்து கல்லறை வரை தூய்மையை இஸ்லாத்தில் பார்க்கலாம். மரணித்து விட்டவர்கள் கொண்டு போய் மண்ணில் போட போறோம், அழகிய முறையில் அவர்களை குளிப்பாட்டி கஃனிட்டு அடக்கம் செய்யும்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களால் நாம் வழிகாட்டப்பட்டிருக்கிறோமா இல்லையா? கருவறையிலிருந்து வெளியே எடுக்கப்பட்டதிலிருந்து கல்லறைக்கு செல்லும் வரை, கபருக்கு செல்லும் வரை தூய்மை தூய்மை தூய்மை. இந்த கொள்கைக்கு மகுடம் வைத்தார் போன்று அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்ததஹிரீன். யார் தூய்மையாக இருக்கிறார்களோ, தூய்மையை கடைபிடிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இறை நேசராக ஆக வேண்டுமா? சுத்தமா இருங்க. உடை சுத்தம், உடல் சுத்தம், இருக்கக்கூடிய இடம் சுத்தம், உண்ணக்கூடிய உணவு சுத்தம், வாகனம் சுத்தம். சிலருடைய வாகனத்தை எல்லாம் பார்த்தோம்னா, வாங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல போயிட்டு வாங்கன்னு சொல்ற அளவுக்கு அந்த டூ வீலருடைய சீட் அவ்வளோ சுத்தமா இருக்கும். இஸ்லாம் எப்படி சொல்லுகிறது? இறை நேசத்தை பெற விரும்பினால் தூய்மையை கடைபிடிக்கணும். அன்பானவர்களே, அடுத்ததாக அல்லாஹ் நபி நமக்கு சொல்லித் தருகிறான், தன்னுடைய தூதரை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் என்னுடைய நேசராக ஆகலாம். 3வது அத்தியாயம் 31வது வசனம். அடிக்கடி நம்ம எல்லாம் பயான்ல கேட்கிற வசனம். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு, அப்படி பின்பற்றினீங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதராகிய என்னை நீங்கள் பின்பற்றினால் யுஹிப்புகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அல்லாஹ்வுடைய நேசராக ஆகுவதற்கு குர்ஆன் சொல்லக்கூடிய 4வது வழி என்ன? அல்லாஹ்வுடைய தூதராகிய அண்ணலம் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும். உடனே நாங்கள் ரசூலுல்லாஹ் தானே பின்பற்றுறோம், ரசூலுல்லாவை பின்பற்றுங்கள் என்று இஸ்லாத்தில் சொல்லப்படவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் பின்பற்றுங்கள். இதுதான் இஸ்லாமிய கட்டளை. எல்லோரையும் பின்பற்றுவேன், ரசூலுல்லாவையும் அதில் ஒரு ஆளாக வைத்துக் கொள்வேன், அதுவல்ல இஸ்லாமிய வழிகாட்டுதல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் பின்பற்றுதல் என்று வந்தால் அல்லாஹ்வுடைய தூதரை மட்டும் பின்பற்ற வேண்டும். இந்த பின்பற்றுதல் யாரிடம் இருக்கிறதோ யுஹிப்புகுமுல்லாஹ், அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அவர் இறை நேசராக ஆகிவிடுகிறார். தர்கா கற்றவெல்லாம் இறை நேசர்னு இஸ்லாம் உத்தரவாதம் சொல்லவில்லை. நபிகளாரை பின்பற்றுபவர் இறை நேசர். தர்காவுக்கு சொந்தக்காரர் இறை நேசர் என்று இஸ்லாம் சொல்லவில்லை, அங்கீகரிக்கவும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றினால் யுஹிப்புகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி பொய்யாகாது. அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, 3வது அத்தியாயம் 76வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். யார் இறையச்சம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, அல்லாஹுவை பயந்து நடக்கிறார்களோ, ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு நன்மையை விடுகிறோம், மனதில் ஒரு விதமான பதட்டம், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், எப்படி இந்த நன்மையை நாம் சர்வசாதாரணமாக விடுவது? ஒரு தீமையை செய்ய போகிறோம், மனதில் ஒரு விதமான உறுத்தல், எவ்வளவு பெரிய பாவம், அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறானே. இந்த இறையச்சம் ஒரு மனிதனுக்குள் வந்துவிட்டால் நன்மையை செய்வார், தீமையை விட்டு விலகுவார். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன்,
அல்லாஹ்வுடைய நேசத்திற்கு சொந்தக்காரராக இறை நேசராக ஆகிவிடுவார் என்று 3வது அத்தியாயம் 76வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறார். அன்பானவர்களே, அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் 3வது அத்தியாயம் 146வது வசனத்திலே சொல்லுகிறான், இன்னல்லாஹ யுஹிப்புஸ் சாபிரீன். யார் பொறுமையாளர்களாக இருக்கிறார்களோ, யாரிடம் சகிப்புத்தன்மை இருக்கிறதோ அவரை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்கு, இறை நேசராக ஆகுவதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகளுள் ஒன்று பொறுமை, சகிப்புத்தன்மை. அதிகமான மனிதர்களிடம் பஞ்சமாகி போன ஒரு விஷயம் என்று சொன்னால் பொறுமையின்மை. சர்வசாதாரணமாக பதட்டப்படுகிறோம், கோபப்படுகிறோம், அவசரப்படுகிறோம். ஏன்? நாம் என்னதான் கோபப்பட்டாலும், என்னதான் அவசரப்பட்டாலும் நடக்க வேண்டியதுதான் நடக்க போகிறது. அப்படி இருக்கும் பொழுது நாம் பதட்டப்பட்டு ஏன் நம்முடைய காரியத்தில் குழப்பத்தை உண்டாக்குவது? அதே நேரத்தில் பொறுமையாக இருந்தால் நடக்க வேண்டிய காரியமும் நடக்க போகிறது. பொறுமையாக இருந்ததற்கான பரிசாக அல்லாஹ் சொல்லுகிறார், இன்னல்லாஹ யுஹிப்புஸ் சாபிரீன். யார் பொறுமையாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். பொறுமையாளராக இருப்பவர் இறை நேசராக ஆகிவிடுகிறார். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்கு அல்லாஹ்வே சொல்லக்கூடிய இன்னொரு வழி என்ன? 3வது அத்தியாயம் 159வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முதவக்கிலீன். யார் அல்லாஹுவை மட்டும் சார்ந்திருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். ஏற்கனவே சொன்னது போன்றுதான் திருக்குரானிலோ ஆதாரபூர்வமான ஹதீசுகளிலோ ஒரு இடத்தில் கூட அல்லாஹ்வை சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, அல்லாஹுவை மட்டும் சார்ந்திருக்க வேண்டும். மற்ற கடவுள் கொள்கைக்கும் இஸ்லாத்திற்கும் உள்ள மிக மிக முக்கியமான ஒரு வேறுபாடு என்ன தெரியுமா? எல்லா கோட்பாட்டாளர்களும் கடவுள் நம்பிக்கையை சொல்லுகிறார்கள், மக்கத்து குறைஷிகளும் கடவுள் நம்பிக்கையை சொன்னார்கள். தூய்மையான இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் நம்பிக்கை என்ன? இறைவனை நம்ப வேண்டும், இறைவனை சார்ந்திருக்க வேண்டும். அப்படி சொல்லவில்லை, இறைவனை மட்டும் நம்ப வேண்டும், இறைவனை மட்டும் சார்ந்திருக்க வேண்டும். அதற்கு பெயர் தான் தவக்குல். நாகூர் ஆண்டவரை நம்புவேன், அல்லாஹ்வையும் நம்புவேன். நான் தான் அல்லாஹ்வை நம்புறேன்ல. அல்லாஹ்வை நம்புவது இஸ்லாமிய போதனை அல்ல, அல்லாஹ்வை மட்டும் நம்புவது. அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முதவக்கிலீன். யார் அல்லாஹுவை மட்டும் சார்ந்திருக்கிறார்களோ, அல்லாஹுவையே, ஏகாரம் தமிழ்ல பயன்படுத்துவாங்க, என்னையே நம்புங்கள். அல்லாஹ் அப்படித்தானே சொல்றான். அந்த ஏகாரத்திற்குரிய பொருள் என்ன? மட்டும். அல்லாஹுவை மட்டும் யார் சார்ந்திருக்கிறாரோ அவர் இறை நேசராக ஆகிவிடுகிறார். இறைவனுடைய நேசம் அவருக்கு கிடைக்கிறது என்று 3வது அத்தியாயம் 159வது வசனத்தில் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நீண்ட வசனம், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன்ஃபல்லு மின் ஹவ்லிக் ஃபஅஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும் வஷாவிர்ஹும். நிறைய விஷயங்கள். ஏதாவது ஒரு செயலை செய்வதாக இருந்தால் உங்களோடு இருப்பவர்களுடன் ஆலோசனை செய்யுங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஆலோசனை செய்து எதை செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கிறீர்களோ அந்த காரியத்தில் அல்லாஹுவை மட்டும் சார்ந்திருங்கள். எதை செய்ய வேண்டும் என்று உங்க மஷூராவில் முடிவானதோ அதை நீங்க செஞ்சிட முடியாது. உங்கள் சாமர்த்தியத்தால் அந்த காரியம் நடைபெறாது, உங்கள் பணத்தால் அந்த காரியம் நடைபெறாது, உங்களுடைய மேன் பவர் மனித வளத்தால் அந்த காரியம் நடைபெறாது. ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வை சார்ந்து விடுங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முதவக்கிலீன். தன்னை மட்டும் சார்ந்திருப்போரை அல்லாஹ் நேசிக்கிறார். இறைநேசராக ஆகணுமா? அல்லாஹ்வை மட்டும் நம்பக்கூடியவர்களாக நம்மை நாம் மாற்றி கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, 10வது அத்தியாயம் 62, 63வது வசனங்களில் அல்லாஹ் பேசுகிறான். ஆரம்பத்தில் சொன்ன வசனம், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். யார் இறைநேசராக ஆகிவிட்டாரோ அவருக்கு எந்த பயமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. இதை ஏற்கனவே சொன்னோம். அது மட்டும் இல்லை, யாருக்கு அந்த தரம் கிடைக்கும், அந்த தகுதி கிடைக்கும்? பயம் இல்லாத, கவலை இல்லாத இறைநேசர் என்கிற அந்தஸ்து யாருக்கு கிடைக்கும்? வல்லதீன ஆமனு வகானு யத்தகூன்.
யார் அல்லாஹுவை மட்டும் நம்பி அல்லாஹுக்கு மட்டும் பயப்படுகிறாரோ அவருக்கு தான் இந்த கிஃப்ட், அவருக்கு தான் இந்த வாய்ப்பு. கவலை இல்லை, பயம் இல்லை. யாருக்கு? யார் அல்லாஹுவை மட்டும் நம்புகிறாரோ, யார் அல்லாஹுவுக்கு மட்டும் பயப்படுகிறாரோ, திரும்ப 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 ஈமான் தக்குவா, ஈமான் தக்குவா, ஈமான் தக்குவா, சபர். ஏற்கனவே அல்லாஹ் சொல்லிட்டான், மறுபடியும் ஏன் சொல்றான்? நாம் தேவை உள்ளவர்கள், அதனால் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். 5 நேரம் தொழுகை கடமைன்னு தெரியும், எதுக்கு பாங்கு? மனிதன் பலகீனமானவன். இஸ்லாத்துடைய ஒவ்வொரு அறிவுரையுடைய அமைப்புமே அப்படித்தான். மீண்டும் 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 திருக்குறான்ல எத்தனை முறை தொழுகைங்கிற வார்த்தை, எத்தனை முறை ஈமான்ங்கிற வார்த்தை, எத்தனை முறை இறையச்சம்ங்கிற வார்த்தை, எத்தனை முறை பொறுமைங்கிற வார்த்தை. நோக்கம் என்ன? நம்முடைய தகுதியை, தரத்தை உயர்த்தி மறுமையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை வளமானதாக நலமானதாக ஆக்கிக் கொள்வதற்கு அத்துணை ஏற்பாடுகளையும் அல்லாஹ் அழகிய முறையில் செய்து கொடுத்து விட்டான். அதுக்கு பிறகு கூட நம்ம மறுமையில நட்டம் அடைந்தால் நம்மை விட நட்டவாளி யாருமே இருக்க முடியாது. 10வது அத்தியாயம் 62, 63வது வசனங்கள்ல உங்களுக்கு கவலை இல்லாத, பயம் இல்லாத இறை நேசம் கிடைக்க வேண்டுமா? அல்லாஹ்வை நம்புங்க, அவனை மட்டும் அஞ்சுங்கள். அன்பானவர்களே, அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் 49வது அத்தியாயத்திலே 9வது வசனத்தில் சொல்லுகிறான், அக்ஸித்து இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன். நீதியாக நடந்து கொள்ளுங்கள். யார் நீதியாக நடக்கிறாரோ அவரை அல்லாஹ் நேசிக்கிறான். குடும்பத்திலிருந்து துவங்கி பொது வாழ்க்கை வரை நம்மிடத்தில் எந்த அளவிற்கு நீதியாக நடக்கக்கூடிய பண்பு இருக்கிறது. மற்ற மக்களை எல்லாம் விட்டு விடுவோம். தௌஹீது பேசுகிறோம், தௌஹீதுவாதிகள் நாங்கள்லாம் தௌஹீத் அப்படின்னு சொல்ற மக்களுடைய சராசரி மனோநிலை என்ன? ஒருவர் தவறு செய்திருக்கிறார், இன்னொருவர் அவரால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த பிரச்சனை நம்மிடம் வருகிறது. பெரும்பாலானவர்கள் அந்த பிரச்சனை எப்படி கையாளுகிறோம்? பெரும்பாலானவர்கள் நீதமாக கையாளக்கூடியவர்கள் இருக்கலாம், மிக குறைவு. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் எப்படி கையாளுறாங்க? யார் பணக்காரர், யார் சாமர்த்தியமாக பேசக்கூடியவர், யாரை கொண்டு நாளை நமக்கு ஏதோ ஒரு பயன் கிடைக்கும், அல்லது யாரை பகைத்துக் கொள்வது நமக்கு ஆபத்து, வெளிப்படையா சொல்ல மாட்டோம். பரவாயில்ல ஹாஜியார் விடுங்க, அதை ஏன் பெருசாக்குறீங்க, இருக்கட்டும் ஜி, அது ஏதோ நடந்து, இப்படி மழுப்பலான பேச்சுகளை பேசுகிறோமே தவிர இது தவறு, இது சரி அப்படி பேசக்கூடிய துணிவு வரவில்லையே. நீதியாக நடக்கவில்லை என்பதற்கு தப்பு செஞ்சவனை மன்னிச்சுட்டு பாதிக்கப்பட்டவனுக்கு தண்டனை கொடுக்கிறது மட்டும் நீதியாக நடக்கவில்லை என்பதற்கான பொருள் அல்ல. துணிச்சலோடு தவறு செய்தவனை தவறு செய்தவன் என்று அடையாளம் காட்ட திராணி இல்லை என்றால் அதுவும் நீதியாக நடக்கவில்லை என்பதற்குத்தான் அடையாளம். பல இடங்கள்ல பரவாயில்ல ஆலிம் சார் நீங்க விடுங்க, தலைவரை நீங்க பரவாயில்ல விடுங்க, இது யாருக்கு நீங்கள் பரிந்துரை செய்கிறீர்கள்? நீதி வழங்கினீர்களா? நீங்களும் அப்படி பேசி இருக்க கூடாது. முதல்ல அவருக்கு சொல்லி, ஆமா அவர் பேசினது தப்புங்கிறது அவருக்கு உணர்த்தக்கூடிய துணிவு எத்தனை பேருக்கு நம்ம இடத்துல இருக்கிறது? அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன். நீதியாக நடப்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இவ்வளவு நாளா நடக்கல, இனியாவது நடக்க முயற்சி செய்யலாம் இல்லையா? அப்படி நடந்தால் 2 நன்மை. நீதியாக நடந்ததற்கு ஒரு கூலி, நீதியாக நடந்ததால் இறை நேசராக ஆகுவதற்கு வாய்ப்பு. அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறார் 61வது அத்தியாயம் 4வது வசனம், இன்னல்லாஹ யுஹிப்புல் லதீன யுகாத்திலூன ஃபீ சபீலிஹி. யார் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக போராடுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநிறுத்தணும். ஊரே ஒன்று கூடி மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்திற்கு முட்டு கொடுக்கிறார்கள், வக்காலத்து வாங்குகிறார்கள். நம்ம தனியாளருக்கு என்ன செய்ய போறோம்? தயக்கமே வேண்டாம். நீங்கள் சொல்லுவதை கேட்கிறார்களோ இல்லையோ, இதுதான் உண்மை என்பதை நீங்கள் உறக்க சொல்ல வேண்டும். இதை விட பெரிய ஜிஹாத் வேற என்ன இருக்கு? அஃலலுல் ஜிஹாதி கலிமத்து ஹக்கின் இன்த சுல்தானின் ஜாயிர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அநியாயக்கார ஆட்சியாளருக்கு முன்பாக உண்மையை உறக்க சொல்லுவதுதான் சிறந்த ஜிஹாத். மார்க்கத்துக்காக உயிர் கொடுக்கிறது, போராடுவது, சத்தியத்தை எடுத்து சொல்வது, அசத்தியத்தை எதிர்ப்பது, இதுவெல்லாம் ஒரு புறம் இருந்தா கூட
இது தவறுதான் என்பதை அழுத்தமாக, திருத்தமாக, தெளிவாக எத்தனை பேர் சொல்லி இருக்கிறோம்? சொல்லி இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். தயக்கம் காட்டுகிறோம் என்றால் நாம் அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு தேவையில்லை என்று சொல்லாமல் சொல்லுகிறோம். எனவே அன்பிற்குரியவர்களே, நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று இறை நேசராக ஆக வேண்டும் என்றால் அதற்கு இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய நம்மால் இயன்ற அளவிற்கு மற்றவர்களுக்கு நன்மையை செய்வது, பாவ மன்னிப்பு தேடுவது, தூய்மையை பேணுவது, நபிகளாரை மட்டும் பின்பற்றுவது, அல்லாஹுவை மட்டும் அஞ்சுவது, பொறுமையை மேற்கொள்வது, அல்லாஹுவை மட்டும் சார்ந்திருப்பது, அல்லாஹுவை மட்டும் நம்புவது, நீதியாக நடப்பது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக போராடுவது, உண்மையை உறக்க சொல்லுவது, இந்த பண்புகளை நமக்குள் கொண்டு வந்து விட்டால் நாம் இறை நேசர்களாக ஆகிவிடலாம். அதற்கு பிறகு நாம் எது குறித்தும் கவலைப்பட தேவையில்லை, எது குறித்தும் பயப்பட தேவையில்லை. உலகத்தில் அல்லாஹ் நமக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து விடுவான் என்ற நம்பிக்கையோடு இந்த பண்புகள் நமக்குள் வருவதற்காக முயற்சிப்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.